முகத்தோரா பகுதியில் ரசாயன கழிவில் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்துள்ள நிலையும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் கொசத்தலை ஆற்றில் கலப்பதால் நீர் அடிக்கடி மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் மீனவர்கள் கூறப்படுகிறார்கள். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முகத்தோரா பகுதியில் ரசாயன கழிவில் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்துள்ள நிலையும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். திருவெற்றூர் எம்எல்ஏ எனக்கு தொலைபேசி வாயில அன்னைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொசத்தலை ஆறுல நிறைய மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னன்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்க ஏற்கனவே இருக்கு. மணாலி என்னோட முக்கியமா ஆலைகளை கண்காணிக்கணும் மேற்கன்ற அமைப்பு மாசு கட்டு வாரியம் இதுல செயல்படுது. அவனோட உடனே நான் அறிவுறுத்தல் மேல 8 மணிக்கே ஆபீசர்ஸ் எல்லாம் கிளம்பி போனாங்க. போனதுல நிறைய மீன்கள் செத்து கிடந்தது. அதுல முக்கியமா 5 பகுதியில அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமா ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்துல, அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அது கிட்ட, அப்புறம் என்சிடிபிஎஸ் கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதுல அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா 2 இடங்கள்ல முக்கியமா மீன் செத்து கிடந்த இடத்துலயும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியா இருந்தது. மெயினா இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல இருக்கணும். ஆனா அந்த 2 இடங்கள்லயுமே 2 இருந்தது. முக்கியமா நிறைய நீங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினா அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்கு, கழிவுநீர் கலப்பதுக்கும் காரணம் இருக்கு. அப்ப நம்ம சுத்தி உள்ள ஃபேக்டரியில கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்திருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூர்ல எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணிருக்காங்க மாசு கட்டு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கல. அப்ப நிறைய விஷயத்துல நம்ம ஹேண்ட் மீட்டர் வச்சு நிறைய இடத்துல ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலா தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்டியூட்ல சென்னையில எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2150 கிலோ மீன்கள் இறந்திருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போட சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மேக்சிமம் நம்ம கழிவுநீர்னாலதான் கலந்துருக்குன்றத நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்றோம். இதுல 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயிண்ட் கமிட்டி, அதாவது முழுமையா விசாரிக்கின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதுல ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயிண்ட் டைரக்டர், பிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயிண்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபசர், அப்புறம் எங்க மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிஷரிஸ், இவங்க 4 பேரும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலா இதை பத்தி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம நம்ம முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையா அதை பத்தி நான் அந்த சபையில விவரிக்கிறேன். நன்றி.